ஹே காய்ஸ், ஸ்பைசியான சில்லி இட்லி எப்படி செய்கிறது பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு இட்லியை நல்லா க்யூப் சைஸில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிக்கணும். 5 இட்லிக்கு ஒரு பெரிய வெங்காயம் கரெக்டானதாக இருக்கும். அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா க்யூப் சைஸில் கட் பண்ணி வச்சுக்கணும். அது போக ஒரு 4 பல் பூண்டு எடுத்து பொடி பொடியாக நறுக்கிக்கணும். இதே மாதிரி இஞ்சி, பச்சை மிளகா இந்த ரெண்டுத்தையும் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் அரைச்சி கூட போடலாம், ஆனால் அரைச்சி போட்டால் டேஸ்ட் அந்தளவுக்கு இருக்காது. சாப்பிடும்போது பொடி பொடியாக இருந்தால் அதோட டேஸ்ட்டே கொஞ்சம் வேறு லெவலில் இருக்கும். இது கூட முக்கியமாக கேப்சிகமையும் நல்லா க்யூப் சைஸில் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். நான் இதில் ஒரு முழு கேப்சிகம் அப்படியே போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஹாஃப் கேப்சிகம் கூட போட்டுக்கலாம். இது கூட டொமேட்டோ கெச்சப், அது கூட கொஞ்சம் சோயா சாஸ். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி நம்ம க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கிற இட்லி எல்லாமே போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஓவர் ஹீட் பண்ணிடாதீங்க. பொன்னிறமாக வந்தக்கப்புறம் அந்த இட்லி எல்லாம் எடுத்து பிளேட்டில் தனியாக வச்சுடுங்க. எண்ணெயில் பொரித்து சாப்பிட கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஏர் ஃப்ரையரில் கூட வச்சு அதை பொரித்து எடுத்துக்கலாம். தவாவில் எண்ணெய் ஊற்றி நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்த இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா இது எல்லாத்தையும் போட்டு வணக்கி விட்டுருங்க. இது கூட நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தையும் போட்டு நல்லா தாளித்து விட்டுருங்க. வெங்காயம் பொன்னிறமானதும் அதில் டொமேட்டோ கெச்சப், சோயா சாஸ் ரெண்டுத்தையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் இப்போ க்யூபாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், அதுக்கப்புறம் கேப்சிகம் ரெண்டுத்தையும் எடுத்து போட்டுட்டு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு திரும்பி நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணியில் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதையும் எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். எதுக்குன்னா இது இந்த கிரேவி கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காக வரக்காக இதை யூஸ் பண்ணுறோம். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். பேஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இட்லி க்யூப்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு திரும்பி கிளறிக்கலாம். எனக்கு இப்போ தண்ணி வேண்டாம், எனக்கு இந்த கன்சிஸ்டன்சியே போதும், அதனால் நான் அப்படியே விட்டுறேன். ஒரு 5 மினிட்ஸ் அதை நல்லா கிளறி விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான், நம்மளோட இட்லி சில்லி சுட சுட நல்லா ஸ்பைஸியாக ரெடி ஆயிடுச்சு. இது என்னென்னா செஞ்ச உடனே சாப்பிட்றணும், சூடு ஆறி போச்சுன்னா டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்காது. வாங்க சாப்பிட்லாம்.